திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நடிகர் ஜெய்சங்கர் பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து பிரபலமானார். கடந்த 2000 ஆண்டில் திடீரென காலமானார். அவருடைய உறவினர் ஒருவர் சீரியலில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சமீபத்தில் பேசிய பேட்டிதான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜெய்சங்கரின் 2வது மகன் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்யலட்சுமி சீரியலில் நடித்து வருகிறார். அதேபோல ஜெய்சங்கரின் இரத்த சொந்தமான நடிகை ஒருவரும் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி நடிகர் வடிவேலு உட்பட பல நடிகர்களுடன் ஜோடியாக நடித்திருக்கிறார். அவர் யார், என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். சினிமாவில் ஒரு சில நடிகர்களின் குடும்பத்தினரும் நடித்திருக்கிறார்கள். ஆனால் இது அந்த நடிகர்களின் உறவினர்கள் என்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கும். அதுபோலதான் நடிகர் ஜெய்சங்கரின் உறவுக்கார பெண் சினிமாவில் பலருக்கும் தெரிந்த முகமாக பல படங்களில் நடித்திருக்கிறார். ஆனால் அவர் உறவினர் என்பது தெரியாது. சமீபத்தில் அவர் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். அதற்கு பிறகுதான் இந்த விஷயம் பலருக்கும் தெரிய வந்து வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் வேறு யாரும் இல்லை, நடிகை தாரணி தான். தாரணி ஜி தமிழ், சன் டிவி, விஜய் டிவி உட்பட பல சீரியல்களில் நடித்திருக்கிறார். இப்போதும் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கிறார். நடிகர் வடிவேலுவுடன் பல படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார். அதிலும் வடிவேலு ஒரு படத்தில் தாரணியின் புடவையை பிடித்துக்கொண்டு சுற்றித் திரிவார். அந்த காமெடியில் நடித்த நடிகைதான் தாரணி. இவர் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாக இருந்தார். அதிலும் நடிகர் கமல்ஹாசன் நடித்த உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்தில் கமல்ஹாசனுக்கு தங்கையாகத்தான் இவர் நடிக்க தொடங்கியிருந்தார். தாரணி தன்னுடைய சினிமா மற்றும் குடும்ப வாழ்க்கை பற்றி சுவாரஸ்யமாக பேசியிருக்கிறார். அதில் அவர் பேசும்போது, என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை தான். ஆனால் அப்பா மதுரையில் வேலை பார்த்து கொண்டிருந்ததால் நாங்கள் அங்கேதான் வளர்ந்தோம். அப்போது மதுரையில் நான் படித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய தாத்தா என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வந்து அலங்காநல்லூர் ஃபேமஸான ஒரு ஜோதிடரிடம் காட்டினார். அதற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய தாத்தாவின் தங்கை மகன்தான் ஜெய்சங்கர். அவர் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகராக இருந்தார். அதுபோல நடிகை இளவரசியும் எங்கள் உறவினர்தான். அந்த வயசில் நானும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று எங்கள் தாத்தா ஆசைப்பட்டார். அதனால் அவர் ஜோதிடரிடம் என்னுடைய ஜாதகத்தை எடுத்து காட்டியிருந்தார். உடனே அவர் பார்த்துவிட்டு இந்த பொண்ணு நடிகையாகத்தான் வரும் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு நான் மதுரையில் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டிருந்தேன். அப்போது அதற்கான அரங்கேற்றத்தில் நான் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்ததை பார்த்து யாரோ ஒருவர் பாலச்சந்தர் சாரிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் எனக்கு உன்னால் முடியும் தம்பி என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. முதலில் ஷூட்டிங் என்றதும் பிரமிப்பாக இருக்கும். நாம் திரையில் பார்த்த நடிகர்கள் எல்லாம் நேரில் பார்க்க போகிறோமே என்ற சந்தோஷமாக போனேன். அதற்கு பிறகு சினிமாவில் எப்படி நடிக்க வேண்டும் என்று பல விஷயங்களை தெரிந்து கொண்டு இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த பேட்டியில் நடிகை தாரணி பேசியிருக்கிறார். நடிகர் ஜெய்சங்கரின் சொந்த பெயர் சங்கர் தான். அவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். அதே போல தாரணியின் சொந்த ஊரும் கும்பகோணம் தான். அவருடைய அம்மாவுக்கு தான் திருச்சியாம். ஆனால் பிசினஸ்க்காக மதுரையில் வளர்ந்திருக்கிறார்கள். ஜெய்சங்கர் தந்தை சுப்பிரமணியன் ஐயர் திருநெல்வேலியில் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்திருக்கிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.